ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் ஜிடிஎன் நேயர்களே. இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் நேயர்களே. யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரசார பணிகளில் ஈடுபட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டத்தின் மீது நேற்று இராணுவ சீருடையில் நுழைந்த சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த செய்திகளையே தமிழ் ஊடகங்கள் அனைத்தும் தனது பிரதான செய்திகளாக வெளியிட்டுள்ளன. நாம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையிலும் இந்த சம்பவம் குறித்த செய்தியை பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்டீஃபன், உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக கூட்டமைப்பின் பிரசார கூட்டத்தில் புகுந்து இராணுவம் தாக்குதல். சரவணபவன் எம்பி நூலிலையில் தப்பினார். அளவெட்டியில் நேற்றிரவு பதற்றம். கூட்டமைப்பின் கூட்டத்துக்குள் புகுந்த இராணுவம் அடாவடி. ஓட ஓட துரத்தி விரட்டினர். மக்களை எம்பிக்களையும் தாக்க முயற்சி என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நேற்று அளவெட்டியில் நடத்திய உள்ளூராட்சி தேர்தல் பிரசார கூட்டத்துக்குள் புகுந்த இராணுவத்தினர் அங்கிருந்தவர்களை கொட்டான்களால் தாக்கியும் அடித்தும் விரட்டினர். கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தாக்க முற்பட்டனர். மெய்ப்பாதுகாவலர்கள் இடையில் புகுந்து அடியை வாங்கியதால் சிப்பாய் ஒருவரின் பலமான தாக்குதலில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் நூலிலையில் தப்பினார். எதிர்வரும் ஜூலை 23ஆம் தேதி வடக்கில் உள்ள 19 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான பிரசார நடவடிக்கைகள் யாழ்ப்பாணத்தில் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலாவது பரப்புரை கூட்டம் நேற்று அளவட்டி மகாஜன சபை மண்டபத்தில் நடைபெற்றது. மாலை 6 மணியளவில் இந்த கூட்டம் ஆரம்பமானது. முதலில் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பாத்துரை விநாயகமூர்த்தி உரையாற்றினார். தொடர்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது உள்ளே நுழைந்தோர் கொட்டான்கள் தடிகளால் தாக்குதல் நடத்தினர் என்று அங்கிருந்த உதயன் செய்தியாளர்கள் தெரிவித்தனர். தாக்குதல் நடத்தியோர் இராணுவ சீருடை அணிந்திருந்தனர் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். உள்ளே நுழைந்த இராணுவத்தினர் துப்பாக்கிகள், கொட்டன்கள், மண்வெட்டி பிடிகள், தடிகள் தகிதம் கூட்டத்துக்குள் திடீரென புகுந்து அங்கு கூடியிருந்த மக்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர் என வழி வடக்கு பிரதேச சபைக்கான வேட்பாளர் ஒருவர் உதயனுக்கு தெரிவித்துள்ளார். ஆனால் இராணுவத்தினர் இந்த தாக்குதலில் தொடர்பு பட்டிருந்தனர் என்று கூறுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று இராணுவத்தின் வடபகுதி கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஹத்துருசிங்க தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் செயலாளருமான மாவை சேனாதிராசா இராணுவத்தினர் தான் தாக்குதல் நடத்தினர் என்று கூறினார். துப்பாக்கிகள், கொட்டர்களுடன் திமு திமு என நுழைந்து தாக்கினர். ஒரு இராணுவ மேஜர் எமது நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுடன் பேசிக் கொண்டிருந்த போதே ஏனைய இராணுவத்தினர் புகுந்து தாக்குதல் நடத்தினர் என்று மாவை சேனாதிராசா தெரிவித்தார். இது ஒரு அப்பட்டமான அத்துமீறல், ஜனநாயக விரோத செயல், மக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கை எனவும் மாவை எம்பி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் பேசிக் கொண்டிருந்த போது மண்டபத்தின் பிரதான வாயில் வழியாக ஆயுதங்கள், கொட்டன்களுடன் நுழைந்தவர்களில் சுமார் 50 பேர் மேடையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சுற்றி வளைத்தனர் என உதயனின் செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த கும்பலிடம் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை காக்க அவர்களது மெய் பாதுகாவலர்கள் முயன்ற போது அவர்களும் தாக்கப்பட்டனர். நான் பேசிக் கொண்டிருந்த போது மைக்கை பிடுங்கிய ஒருவர் என்னை தாக்க முயன்றார். எனது மெய் பாதுகாவலர்கள் இடையில் புகுந்ததால் பலமான அடி அவர் மீது விழுந்தது. இல்லையேல் அந்த அடி என் மீது விழுந்திருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் கூறியுள்ளார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினரின் மெய் பாதுகாவலர் தரிந்து என்பவருக்கு பலமான அடி விழுந்தது. தாக்குதல் நடத்தியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசாவை நோக்கி நகர இடையில் புகுந்து மறித்த அவரது மெய் பாதுகாவலர் சம்பத் மீதும் பலமான தாக்குதல் நடத்தப்பட்டது. மேடையில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க கீழே கூடியிருந்த மக்களை விரட்டி கொட்டன்களால் அங்கு நுழைந்தவர்கள் தாக்கியுள்ளனர். தாக்கப்பட்ட மக்கள் உயிரை கையில் பிடித்து சிதறி ஓடினர். இதன்போது வீதியில் போய்க் கொண்டிருந்தோரும் தாக்கப்பட்டனர். நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. ஒரு சில நிமிடங்களில் அந்த பகுதி யுத்தகலம் போன்று மாறிவிட்டது என்று சம்பவத்தில் தப்பி வந்த ஒருவர் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து தெல்லிப்பளை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் உதயனின் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையின் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கொலைகளத்தை பான் கி மூன் இன்னும் பார்க்கவில்லை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் போர்க்குற்றங்களை வெளிப்படுத்தும் சேனல் போ ஒளிபரப்பிய இலங்கையின் கொலைக்களம் ஆவணப்படத்தை பிரிட்டனில் 8 லட்சம் பேர் பார்த்த போதும் ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் ஒளிபரப்பப்பட்டவை குறித்து அறிந்துள்ளார் என்று பான் கி மூனின் பேச்சாளர் மார்ட்டின் நெசர்கி தெரிவித்தார். நிபுணர் குழு அறிக்கையை ஐநா செயலாளர் நாயகம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார். ஆய்வின் பின்னர் அறிக்கை குறித்து தேவையான பரிந்துரைகளை முன்வைப்பார் எனவும் பான் கி
மூனின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஐநா நிபுணர் குழு அறிக்கை ஐநாவில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. உறுப்பு நாடுகள் பரிந்துரைகளை முன்வைக்க முடியும். சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டுமாயின் குற்றஞ்சாட்டப்பட்ட நாடு அல்லது உறுப்பு நாடுகளின் அனுமதி அவசியம். குறிப்பாக ஐநா பொதுச்சபை, பாதுகாப்பு சபை அல்லது மனித உரிமை பேரவை ஆகியவற்றின் கோரிக்கையின் பேரிலே விசாரணை நடத்த முடியும் எனவும் மார்ட்டின் நெதர்ஸ்கி தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக தெரிவுக்குழு அமைக்க முன் அரசிடமுள்ள தீர்வு என்ன விளக்கம் கோருகிறது ஜேவிபி என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசியல் தீர்வு வழங்குவதற்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பதற்கு முன்னர் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பான தனது நிலைப்பாட்டை அரசு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பத்திரமுல்லையில் உள்ள ஜேவிபியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், அரசு இப்போது வடக்கு கிழக்கு பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வு வழங்கப் போவதாக கூறி வருகிறது. இலங்கை இந்திய கூட்டறிக்கையிலும் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் இப்போது அதிக பிரச்சனைகள் உள்ளன. அதனை முதலில் தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முள் குடியமர்த்தப்பட்ட மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அங்கு சிவில் நிர்வாகம் அறவே இல்லை. அதை முதலில் நிலைநிறுத்த வேண்டும் எனவும் விஜித் ஹேரத் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மக்களை படையினர் பதிவு செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள போதிலும் படையினர் கோப்பாயில் பதிவை மேற்கொண்டனர். இதுபோன்ற பல பிரச்சனைகள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற நிலையில் இந்தியாவுடனான பொருளாதார ஒப்பந்தம் காரணமாக இலங்கை அரசு நாடகம் ஆடுகிறது எனவும் விஜித் ஹேரத் கூறியுள்ளார். இந்த நிலையில் அரசியல் தீர்வை வழங்குவதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்கப் போவதாக அரசு கூறியுள்ளது. அதை அமைப்பதற்கு முன் அரசின் தீர்வு வரவை நாட்டு மக்களின் முன் வைக்க வேண்டும். அதனை படித்து பொதுமக்கள், அரசியல்வாதிகள், பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க முடியும் எனவும் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தென்னிலங்கையில் வெளியாகும் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் யாழ்ப்பாணத்தில் நேற்று கூட்டமைப்பினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான செய்தியை இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. கூட்டமைப்பின் பிரசார கூட்டத்தில் இனந்தெரியாதோர் திடீர் தாக்குதல், அளவெட்டியில் சம்பவம், 5 பேர் படுகாயம், சொத்துக்களுக்கும் பெரும் சேதம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே உதயன் பத்திரிகையில் பார்த்து விட்டதால் மற்றொரு செய்தியை எடுத்துக்கொள்வோம். சேனல் போ தொலைக்காட்சியின் ஆவணப்படமானது ஐநா நிபுணர் குழு அறிக்கையை போன்றதாகும். அரசாங்கம் குற்றச்சாட்டு. பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பான ஆவணப்படம் ஒன்றை பிரித்தானியாவின் சேனல் போ தொலைக்காட்சி வெளியிட்ட பின்னர் தெற்காசியாவுக்கான பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் அலிஸ்டர் பர்ட் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை அரசாங்கம் கவலை தெரிவித்துள்ளது. சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஆவணப்படமானது ஐநா நிபுணர் குழு அறிக்கையை போன்றதாகும். முன்கூட்டியே மேற்கொண்ட தீர்மானத்தை நியாயப்படுத்துவதற்காக சம்பவங்களையும் புகைப்படங்களையும் அந்த ஆவணப்படம் வரிசைப்படுத்தியதை தவிர வேறு எதனையும் அது செய்யவில்லை எனவும் இலங்கை அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஆவணப்படத்தினை பார்த்த தான் அதிர்ச்சி அடைந்ததாகவும் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்தும் முயற்சிக்கு பிரிட்டன் ஒத்துழைக்கும் என்றும் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் அலிஸ்டர் பர்ட் தெரிவித்திருந்தார். இலங்கை தொடர்பில் சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஆவணப்படம் தொடர்பில் பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்ட கூற்றுக்கு இலங்கை அரசாங்கம் கவலை தெரிவித்துள்ளது. இது குறித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை அரசாங்கம் தனது சொந்த பிரஜைகளை வேண்டுமென்றே இலக்கு வைப்பதாக மேற்படி ஆவணப்படத்தில் குற்றம் சுமத்தப்படுவதை இலங்கை அரசாங்கம் உறுதியாக மறுக்கின்றது என தெரிவித்துள்ளது. இந்த மறுப்பை தெற்காசியாவிற்கான பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் கவனத்தில் கொள்ளாமை கவலை அளிக்கிறது. இலங்கைக்கு நண்பர்களிடமிருந்து அச்சுறுத்தல்கள் அல்லாமல் 3 தசாப்த கால யுத்தத்தில் இழந்தவற்றை மீள ஸ்தாபிப்பதற்கும் நல்லிணக்கம் மற்றும் பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி விரைவாக முன்னேறுவதற்குமான உதவிகள் தேவைப்படும் நிலையில் இந்த ஆவணப்படம் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. சேனல் 4 தொலைக்காட்சியின் ஆவணப்படமானது தருஸ்மன் அறிக்கையை போன்றதே ஆகும். முன்கூட்டியே மேற்கொண்ட தீர்மானத்தை நியாயப்படுத்துவதற்காக சம்பவங்களையும் புகைப்படங்களையும் வரிசைப்படுத்தியதை தவிர இதில் வேறொன்றும் இல்லை எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வீரகேசரியின் மற்றொரு செய்தியாக இனியாவது சேனல் போ காட்சிகளை வெளியிடாதிருக்க நடவடிக்கை தேவை. ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தல் பலவீனமான செயற்பாடே காரணம் எனவும் திசனம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சேனல் போ நிறுவனத்துக்கு எதிராக 2 வருடங்களுக்கு முன்னரே அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளையும் ராஜதந்திர செயற்பாடுகளையும் எடுத்திருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. எனவே தூதரகங்களின் பலவீனமான செயற்பாடுகளே நாட்டின் கீர்த்திக்கு அகௌரவம் ஏற்படும் வகையில் சேனல் போ நிறுவனம் வெளியிட்டுள்ள காட்சிகளுக்கு காரணமாகும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்தார். ராணுவத்துக்கோ நாட்டுக்கோ அபகீர்த்தி ஏற்படும் வகையிலான எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதன் பின்னராவது இவ்வாறான காட்சிகளை சேனல் 4 நிறுவனம் வெளியிடாது இருக்க அரசாங்கம் ராஜதந்திர செயற்பாடுகளில் முறையாக ஈடுபட வேண்டும் எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க கூறியுள்ளார். சேனல் 4 நிறுவனம் வெளியிட்ட வீடியோ காட்சி விவகாரம் குறித்து கருத்து வெளியிடும் போதே திஸ்ஸ அத்தநாயக்க இதனை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சேனல் போ காட்சிகள் குறித்து பரிசீலித்து உண்மை தன்மையை வெளியிட வேண்டும். அரசாங்கத்திடம் ஜேவிபி கோரிக்கை என்ற தலைப்பிலும் வீரகேசரியில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவின் சேனல் போ தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட வீடியோ காட்சிகள் குறித்து உடனடியாக தீர்மானிக்க முடியாது. அதன் உண்மை தன்மை குறித்தும் தெரியாது. எனவே அரசாங்கம் இதனை உடனடியாக பரிசீலனைக்கு உட்படுத்தி அதன் உண்மை தன்மையினை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜேவிபி வலியுறுத்தியுள்ளது. எந்த ஒரு அந்நிய சக்தியும் எமது உள்ளக பிரச்சனைகளில் தலையீடு செய்வதை ஜேவிபி எதிர்க்கின்றது. எனினும் தமிழகத்தின் முதல்வர் ஜெயலலிதா இந்திய மத்திய அரசு, சர்வதேச நாடுகள் மற்றும் பான் கி மூன் ஆகிய தரப்புகளில் இருந்து இலங்கை மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதற்கு அரசாங்கமே வழி சமைத்து கொடுத்துள்ளது எனவும் ஜேவிபி தெரிவித்துள்ளது. ஜேவிபியின் தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த கட்சியின் பிரசார செயலாளரும் எம்பியுமான வீத்த ஹேராத் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், சேனல் போ தொலைக்காட்சியினால் வெளியிடப்பட்ட வீடியோ காட்சிகள் முதல் தடவை வெளியிடப்பட்டவை அல்ல. இதற்கு முன்னரும் அந்த தொலைக்காட்சி இவ்வாறான வீடியோ காட்சிகளை வெளியிட்டு இருந்தது. தொலைக்காட்சி ஒன்றில் காட்டப்படுகின்ற காட்சிகளை வைத்து அது உண்மையானதா அல்லது பொய்யானதா என்ற உடனடி தீர்மானத்திற்கு வந்துவிட முடியாது. ஏனெனில் அது உண்மை பொய்மை குறித்தும் தெரியாது. அதேபோல இந்த வீடியோ காட்சிகள் தொடர்பில் அரசாங்கத்திற்குள்ளே முரண்பாடான கருத்துக்கள் வெளியாகின்றன. நினைத்த மாத்திரத்தில் அரசாங்கம் கருத்துக்களை வெளியிடுவதை ஏற்கவும் முடியாது. எனவே இவ்விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உடனடியான பரிசீலனைகளையும் விசாரணைகளையும் மேற்கொண்டு மேற்படி வீடியோ காட்சியின் உண்மை தன்மைகளை வெளியிட வேண்டும் எனவும் ஜேவிபி கோரிக்கை விடுத்துள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக, மக்களின் சாபம் சேனல் போவையும் நிழல் புலிகளையும் சும்மா விட்டு வைக்காது. தேசிய சுதந்திர முன்னணி என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையை ஆக்கிரமித்திருந்த போது உள்நாட்டில் பிரித்தானியா மேற்கொண்ட போர் குற்றச் செயல்களுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் எல்லையே இல்லை. தற்போது வெட்கமில்லாமல் இலங்கையை பிரித்தானியா சாடுகிறது. எனவே மக்களின் சாபம் சேனல் போ தொலைக்காட்சியையும் நிழல் புலிகளையும் விட்டு வைக்காது என்று தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. சர்வதேச மட்டத்தில் இலங்கைக்கு பின்னடைவையும் அபகீர்த்தியையும் ஏற்படுத்திய சேனல் போ தொலைக்காட்சி மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு எதிராக பாரிய போராட்டங்கள் விரைவில் முன்னெடுக்கப்படும் எனவும் அந்த முன்னணி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேசிய சுதந்திர முன்னணியின் அரசியல் குழு பேச்சாளர் பிஎஸ்சி விஜயநாயக்க கூறுகையில், புலி பயங்கரவாதத்தை ஒழித்து தற்போது இலங்கையில் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். எப்போதும் இல்லாத அளவுக்கு சிங்கள மற்றும் தமிழ் மக்களிடையே ஒற்றுமை ஏற்பட்டுள்ளது. இதனை சீர்குலைத்து இலங்கையில் அமைதியின்மையை ஏற்படுத்தவே பிரிட்டன் உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் முயற்சிப்பதாகவும் பிஎஸ்சி விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். இடம்பெயர்ந்த தமிழர்கள் ஐரோப்பாவில் இருந்து கொண்டு இலங்கைக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்பது உலக நாடுகளுக்கு தெரியும். இந்த சதிகார கும்பலில் ஒரு சிறு பகுதியே சேனல் போ தொலைக்காட்சியின் போர்க்குற்ற காட்சிகளாகும். இன்று லிபியா, ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் மேற்குலக நாடுகள் முன்னெடுக்கும் மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்ற செயல்கள் குறித்து பிரிட்டனோ ஐநாவோ பேசுவதில்லை எனவும் பிஎஸ்சி விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். ஆனால் இலங்கையில் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழும் போது இலங்கையில் போர்க்குற்ற செயல்கள் இடம்பெற்றதாக கூறி போலி காட்சிகளை காட்டி நாட்டில் அமைதியை சீர்குலைக்க பிரிட்டன் முயற்சிப்பதாக பிஎஸ்சி விஜயநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, இலங்கையின் மனித உரிமை மீறல் ஐநா விசாரணை செய்ய வேண்டும், அமெரிக்கா கோரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை உட்பட 14 நாடுகளில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா கோரியுள்ளது. இலங்கை, சீனா, ஈரான், லிபியா, வடகொரியா, சூடான், சிரியா, வெனிசுவேலா, ஏமன், ஜிம்பாப்வே, கியூபா, பெலாரஸ், பஹ்ரைன், மியான்மர் ஆகிய நாடுகளிலேயே மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் ஐக்கிய நாடுகளுக்கான தூதுவர் அல்வின் டொனாகா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அடுத்ததாக தமிழகத்தில் வெளியாகும் தினமணி பத்திரிகை எடுத்துக்கொள்ளும். தினமணி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக, ஆகஸ்ட் 16 மீண்டும் உண்ணாவிரதம், அண்ணா ஹசாரே அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. வலுவான லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படாவிட்டால் ஆகஸ்ட் 16 தில்லியில் மீண்டும் கால வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவேன் என்று சமூக சேவகர் அண்ணா ஹசாரே கூறினார். தில்லியில் செய்தியாளர்களுக்கு வியாழக்கிழமை பேட்டியளித்த அவர் மத்திய அரசுக்கு நேரடியாக இந்த எச்சரிக்கையை விடுத்தார். லோக்பால் மசோதா வரைவு கூட்டுக்குழுவின் 7வது கூட்டம் தில்லியில் கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் சார்பில் அமைச்சர்களான பிரணாப் முகர்ஜி, ப சிதம்பரம், கபில் சிபல், வீரப்ப மொய்லி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அத்துடன் அண்ணா ஹசாரே, பிரபல வழக்கறிஞர்கள் சாந்தி பூஷன், பிரசாத் பூஷன், சமூக சேவகர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக பிரதமர், நீதிபதிகள், அரசு உயர் பதவிகளில் இருப்போரை லோக்பால் மசோதாவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் முடிவு எட்டப்படாமல் கூட்டம் முடிந்தது. இந்த விவகாரம் குறித்து அண்ணா ஹசாரே செய்தியாளர்களிடம் விவரித்தார். பாபா ராம்தேவின் உண்ணாவிரத போராட்டத்தை போலீஸ் பலத்தை பயன்படுத்தி அரசு தடுத்து நிறுத்தியது. அதுபோன்ற அச்சுறுத்தல்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். போலீஸ் தடியடியையும் துப்பாக்கி குண்டுகளையும் எதிர்கொள்ள நான் தயார். நாட்டு நலனுக்காக எனது உயிரை தியாகம் செய்யவும் தயாராக இருக்கிறேன் என அண்ணா ஹசாரே தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.